வணக்கம், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். இன்றைக்கு முள்ளங்கி வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் முள்ளங்கியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல முள்ளங்கி மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல் உள்ள கிரேட்டரில் திருவிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஜூலியன் கிரேட்டரில் திருவிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்க்கலாம். ஆனால் பாசிப்பருப்பு சேர்க்கும் போது ஊற வச்சு தான் சேர்க்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா லைட் பிங்க் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே துருவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கிலேருந்து தன்னாலே தண்ணி வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அது மேலே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த உடனே 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பொரியலில் கொஞ்சம் கூட முள்ளங்கி ஸ்மெல்லே வரவே வராது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.